வணக்கம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை தான் கேள்விக்குறியாக்குற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது தாவேக கட்சியோட ஆட்சியில் விஜய் தலைமையின் கீழே நடக்கிற ஆட்சியிலையும் கூட இது தொடருது அப்படின்னா அது காரணம் வெறும் நம்ம முதல்வரை மட்டும் குற்றம் சொல்கிறதுல எந்த நியாயமும் கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு துறைக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க. இப்போ சமீபமாக என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னால், தேனி மாவட்டத்தில் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்விடங்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு எதிராக இப்போ அந்த மக்களே போராட்ட களத்தில் இறங்கியிருக்காங்க. அது இல்லாமல் சில கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவான குரலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால், அந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை, அந்த பகுதியுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குறது இந்த அரசு அதிகாரிகள் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னு சொன்னால், இவங்க ஆய்வு நடத்தி அது சரியான முறையில் அவங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்க வேண்டும். ஏன்னா 2-3 தலைமுறையாக வாழக்கூடிய மக்களை உடனே காலி பண்ணி அப்புறப்படுத்தி தூக்கி எறியணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்துலேயும் நியாயப்படுத்தவே முடியாது. இப்போ இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மேற்கோள் காட்டுறதுக்காக காட்டிட்டு அப்படி போயிட முடியாது. ஆரம்பத்தில் இருந்து அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களிருந்து இன்றைக்கு பரந்தூர் விமான நிலைய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் அப்புறப்படுத்துறதுல அரசாங்கம் முனைப்பு காட்டுது. ஆனால் அவங்களுக்கான மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்துட்டு இது செய்கிறாங்களா அப்படின்னா அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ சமூக ஊடகத்தில் நிறைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நிறைய பேர் கூவி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றாட மக்கள், இந்த விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனைகளை யாரும் பேசினா அது யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அப்புறம் விஜய் சார் இதை ரொம்ப தீவிரமாக கண்காணித்து இதுக்கான சரியான அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் வாழக்கூடிய வழிவகைகளை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. நானும் அதை தான் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கணுங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.